ஜோதிட நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஜாதகத்தை வைத்து அந்த ஜாதகர் தொழில் செய்யக்கூடிய யோகம் அந்த ஜாதகருக்கு இருக்கா சொல்ல முடியும். அந்த ஜாதகம் தொழில் செய்வதற்கான ஜாதகமா அல்லது வேலைக்கு செல்வதற்கான ஜாதகமா அப்படிங்கிறது சொல்லலாம். இப்போ இதெல்லாம் எதை வச்சு டிசைட் பண்ணுறோம் அப்படின்னா, 6வது பாவகம் 10வது பாவகம், சரிங்களா? அப்போ 6வது பாவகம் உத்தியோகத்து ஸ்தானத்தை பற்றி பேசுவது, 10வது பாவகம் தொழில் ஸ்தானத்தை பற்றி பேசுவது. அப்போ அது 2 பாவகத்தை வச்சு பேசிடலாமே, இது மட்டும்தான் தொழில் செய்வதற்கான மூலக்கூறுகளா அப்படின்னா அது கிடையாது. லக்னாதிபதி பலமானிக்கணும், சூரியன் பலமானிக்கணும், 10வது பாவகாதிபதி பலமானிக்கணும், அதனுடைய தொடர்பு தசாபுத்தி வரணும். இதெல்லாம் ஜோதிட விதிகள் சொல்லுது. இவ்வளவும் இருந்தால் தான் நீ தொழில் செய்ய முடியும் நல்லான்னு. இப்போ நான் சொன்ன பாயிண்ட்டில் 2-3 பாயிண்ட் இந்த ஜாதகருக்கு கிடையாது, ஆனால் தொழில் செய்வார். இன்னொரு பாயிண்ட், நடக்கிற தசாபுத்தி 6, 8, 12 இருந்துச்சுன்னா அந்த காலகட்டத்தில் ஒரு தொழில் செய்யலாமா? 6, 8, 12ங்கிறது மறைவுஸ்தானம்ல. அப்போ 6, 8, 12ஆம் பாவகாதிபதி அல்லது 6, 8, 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகங்கள் தசாபுத்தி நடத்துனுச்சுன்னா அது தொழில் செய்ய வைக்குமா அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த ஜாதகத்தில் லக்னாதிபதி நீச்சம், நடப்பு தசை வரக்கூடிய தசை 8ஆம் இடத்துல மறைஞ்சு நிற்குது. ஸோ அதனால் இவ்வளோ விதிவிலக்குகள் இருக்குது. அந்த 8ஆம் இடத்திற்கு சனிப்பார்வையும் இருக்குது. ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருந்தும் இந்த ஜாதகம் தொழில் செய்வார் அப்படின்னு சொல்கிறோம். அதற்கான காரணம் என்ன மாதிரியான தொழிலெலாம் இவர் செய்வார் அப்படின்றத பார்க்கலாம். உதாரண ஜாதகத்தோடு பாருங்கள், இதுதான் அவருடைய ஜாதகம். மேஷ லக்னம், ரிஷப ராசி, நட்சத்திரம் ரோகிணி 1ஆம் பாதம். இப்போ நடந்துட்டுருக்கிற தசை ராகு தசை 2028 வரைக்கும் போகுது. ஸோ ராகு தசை இப்போ சுக்கிர புத்தி முடிஞ்சு சூரிய புத்தி. அடுத்ததாக சந்திரன் செவ்வாயினுடைய புத்திகள் உள்ளே வந்துடும், சரிங்களா? சூரியன் சுக்கிரன் சாரமா. அதனால் இன்றைய காலகட்டம் இல்லை. சூரிய சந்திர புத்தியிலும் இவருக்கு அந்த பிஸ்னஸ் அப்படிங்கிறது இல்லை. குரு தசையிலேருந்து இவருக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம் 2028 அப்படின்னு நம்ம சொல்கிறோம். காரணம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த ஜாதகத்தில் லக்னாதிபதி நீச்சமா? ஆமாம், 4 நீச்சம், நிஷ்பலமும் கூட. ஓகே, அடுத்து வரக்கூடிய தசை குரு தசை. அந்த குரு தசை இந்த ஜாதகருக்கு மிக பிரமாதமாக இருக்கும். ஏன் அப்படின்னா, ஃபஸ்ட் பாரு, அந்த குரு தசை பாக்யாதிபதி தசை. அந்த ஒரு பாயிண்ட்டு, பாக்யாதிபதி தனக்கு 12ஆம் இடத்துல 8ஆம் இடத்துல போய் மறையுது. அப்போ குரு தசை நன்மை தரக்கூடாது, வக்ரம் வேற ஆயிடுச்சு. இப்போ நெகட்டிவாக தான் பலன் தரணும். அப்போ இந்த பாயிண்ட் இந்த ஜாதகத்துக்கு இல்லை. குரு தசை நன்மை தரக்கூடாது. அவர் நின்ற வீட்டின் செவ்வாய் நீச்சம், அதுவும் சரியில்லை. சரி, பொதுவான விதிகள் ஒரு எப்படி ஜோதிடத்தில் பொதுவான விதிகள் என்ன சொல்லுது? 10வது பாவகாதிபதி பலமாக இருக்கணும். இங்கே 10ஆம் பாவகாதிபதிக்கு செவ்வாய் பார்வை இருக்குது. ஸோ அப்போ என்ன அர்த்தம்? அப்போ 10வது பாவகாதிபதி அடிவாங்க, தொழில் செய்யக்கூடாது சார். 6வது பாவகாதிபதி புதன் தான் சார் பலமாக நிற்கிது, சந்திரனோட குரு பார்த்து. உத்தியோகம் தான் சார் இவருக்கு சிறப்பாக இருக்கும், உத்தியோகமும் வரும் தொழிலும் வரும் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். குரு திசையில் உத்தியோகத்தை விட தொழிலுக்கு போகிறது சிறப்பாக இருக்கும், தொழிலுக்கு போகலாம். அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். அப்புறம் என்னென்ன தொழில் செய்யலாம் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், லக்னத்தில் சூரியனுடைய உச்சம், நின்ற வீட்டில் செவ்வாய் நீச்சபங்க ராஜயோகம். எப்படி சார் நீச்சபங்க ராஜயோகம்? பாருங்க, செவ்வாய் 26 டிகிரி, குரு 20 டிகிரி. இதுவே ஒரு பலம் தான், செவ்வாய் நீச்சபங்கம் ஆகுது. இன்னொரு பாயிண்ட் நேரடியாக சொல்லலாம், செவ்வாய் நின்ற வீட்டின் சந்திரன் உச்சமாக நிற்கிறார், வளர்பில் நிற்கிறார், குரு பார்த்த சந்திரனாக நிற்கிறார். ஸோ எப்படி பார்த்தாலும் இந்த இடத்துல செவ்வாய் நீச்சபங்க ராஜயோகம் சம பலமாக நிற்குது. லக்னாதிபதி பலம், லக்னத்தில் சூரியன் பலம், 10வது பாவகாதிபதி சனி பலம். ஓகே, 10வது பாவகாதிபதி செவ்வாயினுடைய தொடர்பு இருக்குது. இருந்தாலும் குரு பார்த்த செவ்வாய்ங்கிறதுனால பெரிய அளவில் கெடுதலை பண்ணாது. அதனால் கண்டிப்பாக 10வது பாவகாதிபதி பலம். நடப்பு தசைன்னு வரும்பொழுது குரு தசை வருது, பாக்யாதிபதி தசை தானே சார். இது எப்படி சார்? 10வது பாவகாதிபதி பார்த்த குரு தசை எடுத்துக்கணும். ஸோ குரு புதன் சாரம் வாங்கி நிற்கிறார். புதன் எங்கே உட்காந்துருக்கார்? 2ஆம் வீட்டில், சுக்கரனுடைய வீட்டில். சுக்கரன் இவருடைய குருவோட வீட்டில் உட்காந்து நிற்குது. சார் நான் சொல்கிறது குழப்புற மாதிரி இருந்தாலும் இந்த ஜாதகருக்கு வருமானம் சூப்பராக வரும், செமையாக வரும். எப்படி சார் அப்படின்னா, பொதுவாக தொழில் செய்யணும், ஒருவர் தொழில் செய்யணும்னா இப்போ நான் சொன்ன விதிகள் மட்டும்தானா? அப்படி கிடையாது. பணத்தை கொடுக்கக்கூடிய காரக கிரகங்களோடு தொடர்பு பெற்ற ஒரு கிரகம் தசாபுத்தி நடத்துனுச்சுன்னா அன்னைய காலகட்டம் உங்களுக்கு கண்டிப்பாக
அந்த காரக ஆதிபத்தியத்தின் மூலமாக தொழில் செய்தீங்கன்னா உங்களுக்கு வருமானம் உண்டு. 10ஆம் பாவக தொடர்பு இருக்குன்னு தேவையில்லை. இரண்டாவது பாவகம் தொடர்பு இருந்தால் போதும், அல்லது குருவோட தொடர்பு இருந்தால் போதும், கண்டிப்பாக வருமானம் உண்டு. அது சார்ந்த தொழில் இருக்கணும், அவ்வளோதான். இப்போ இந்த ஜாதகத்துக்கு குரு 8ஆம் இடத்துல உட்காந்து நிற்கிது. அவர் நின்ற வீட்டிலிருந்து நீச்சபங்க ராஜயோகம். இப்போ குரு சூப்பராக வேலை செய்வார். சரியா? ரைட்டு. அப்போ குரு கண்டிப்பாக பணத்தை கொடுப்பார். இன்னொன்று, குரு வீட்டில் தான் சுக்கிரன் உட்காந்துருக்கார். 2வது பாவகம் 12ஆம் வீட்டில். சுக்கிரனுக்கு 12ஆம் வீடு மறைவு கிடையாது, சுக்கிரன் உச்சம், அதுக்கும் குரு பார்வை இருக்குது. அப்போ பல வழிகளில் இவருக்கு பண வரவு உண்டு. குரு பலகால் ராசியில் விருச்சிக ராசியில் உட்காந்து நிற்குது. 8ஆம் இடம் அப்படிங்கிறது வெளி மாநிலம், வெளிநாடு, மறைமுகமாகனா ஆன்லைன் பிஸ்னஸ் சம்மந்தமாக பண்ணுறது. இவர் ஜாப் இங்கே தான் பண்ணிக்கிட்டு, இவர் பிஸ்னஸ் இங்கே செய்வார், ஆனால் இவருடைய மூஞ்சி யாருக்குன்னே தெரியாது, ஆனால் பிஸ்னஸ் ரன் ஆகிட்டு இருக்கும். இது மாதிரியான விதிகள் இந்த ஜாதகருக்கு ஒர்க் அவுட் ஆகும். சரி, இதெல்லாம் குரு தசையில் பிஸ்னஸ் பண்ணலாம்னு சொல்லியிருக்கோம். கண்டிப்பாக பணம் கொட்டும். என்னென்ன பிஸ்னஸ் பண்ணலாம்? அடுத்த பாயிண்ட்டு இன்சூரன்ஸு. ஓகேவா? 8ஆம் இடங்கிறது இன்சூரன்ஸு, ஷேர் மார்க்கெட் ரிலேட்டடான பிஸ்னஸ்ஸு. ஓகே, இந்த ரியல் எஸ்டேட் சம்மந்தமானது, வெளிநாடு வெளி மாநிலங்களில் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ், அல்லது வீடு கட்டி அதற்கப்புறம் சேல் பண்ணுறது. ஓகேவா? இது சார்ந்த பிஸ்னஸ். 4ஆம் பாவகாதிபதி செவ்வாய், 4ஆம் பாவகாதிபதி சந்திரனுடைய பார்வை. அப்போ என்ன அர்த்தம்? கார் பிஸ்னஸ்ஸு. ஓகேவா? இப்போ கார் ஷோரூம் வச்சு ரன் பண்ணுறது. ஸோ இது சார்ந்த யூஸ்டு கார்ஸு இது பண்ணுறது, அல்லது டாக்ஸி யூஸ் பண்ணுறது. டாக்ஸி ஓனால் நமக்கு தெரியாது, ஆனால் நம்ம ஓலோ, ஊபர் இவங்களோடதெல்லாம் நம்ம ரன் பண்ணுவோம், போவோம், நம்ம வருவோம். ஸோ இது போன்ற பிஸ்னஸ்லாம் இவருக்கு வரும். இதை தாண்டி என்னென்ன பிஸ்னஸ்? 8ஆம் இடம் மலை ஏறுதல். சார் வித்தியாசமான பிஸ்னஸ் சொல்கிறீங்க. 8ஆம் இடங்கிறது செவ்வாயும் தொடர்பு வருது, சனியும் தொடர்பு வருது. அப்போ அந்த அடிப்படையில் இந்த ஜாதகருக்கு மலையேற்ற பயிற்சி, மலையேற்றம், அதாவது அட்வென்ச்சர் ரிலேட்டடான தீம் பார்க்கில் அட்வென்ச்சர் ரிலேட்டடான தீம் பார்க் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாமே இவருக்கு வரும். அது சார்ந்த பிஸ்னஸ் வரும். ஏன் அப்படி சொல்கிறீங்க? 8ஆம் இடம் அட்வென்ச்சர்னு வந்துடும், மலையேற்றம் இதெல்லாம் வந்துடும். அவரோட வீட்டில் தான் சுக்கிரன் உட்காந்துருக்கார். என்டர்டைன்மெண்ட், முழுமையான என்டர்டைன்மெண்ட்டுக்கான காரகிரகம் சுக்கிரன். அவர் பலமானின்னு 12ஆம் இடத்துல உட்காந்துருக்கார். சரியா? வெளி இடங்களில் வெளி மாநிலங்களில் இவர் அந்த மாதிரியான பிஸ்னஸ் ரன் பண்ணோன்னா நல்ல இன்கம் வரும் சொல்லலாம். ஸோ இது போன்ற அடிப்படையில் இவருக்கு பல லட்சங்கள் பல கோடிகள் வரக்கூடிய அமைப்பு இந்த ஜாதகருக்கு உண்டு குரு தசையில். ஆனால் என்ன, பாக்யாதிபதி 12ல் போய் மறைஞ்சிட்டார். 6, 8, 12ல் மறைஞ்சு நிற்கிறாரு. லக்னாதிபதி நீச்சம். ஓகே, ஸோ 10வது பாவகாதிபதிக்கு செவ்வாயினுடைய தொடர்பு, சனி செவ்வாய் தொடர்பு இருக்குது. இதெல்லாம் நெகட்டிவாக சொல்லலாம் இந்த ஜாதகத்துக்கு. ஆனால் இந்த பலன் கண்டிப்பாக நடக்கும். இந்த ஜாதகத்துக்கு குரு தசை மிக பிரமாதமாக வேலை செய்யும். பல கோடிகள் அல்வார், பிஸ்னஸ் பண்ணுவார். ஸோ இப்போ 6, 8, 12ல் இருக்கக்கூடிய கிரகங்களுடைய தசா புத்தியும் பிஸ்னஸ் பண்ண வைக்கும் சொல்லலாம். லக்னாதிபதி நீச்சமானாலும் நீச்ச பங்கமா இல்லையாங்கிறத முழுமையாக பார்க்கணும். அது ஜாதகரை பலப்படுத்தும், கன்ஃபார்மாக பண்ண வைக்கும் சொல்ல முடியும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு உதாரண ஜாதகம் தான் இது. எல்லாருக்கும் ஈஸியாக செஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம சேனலை பாருங்கள், போன்ற நிறைய வீடியோக்கள் இருக்குது. பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிங்க. அடுத்த வீடியோவில் சரி.